வெல்கம் அவர் சேனல். இந்த சேனல் நம்ம கிரியேட் பண்ண ரீசன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம சேனல் பார்த்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணணும், உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்டே நம்ம லெவல்ஸ்லாம் கொடுத்துருப்போம். உங்களுக்கு லெவல்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு இன்க்ரீஸ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பர்ஃபெக்டாக நீ காலையில் ஒரு என்ட்ரி நம்ம கொடுத்த லெவல்ஸில் நீங்கள் வெப்சைட் எடுத்துருக்கலாம். ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணிருக்கலாம். நான் ஏன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா இதனால தான். ஓகேங்களா? இப்போ நியூ ட்ரேடர்ஸ் வராங்கன்னா அவங்க பிளைண்டாக அப்படி உள்ளே போயிட்டு இந்த சைடு இப்படி போனால் கால் சைட் போகணும், இப்படி போனால் புட் சைட் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்காம நம்ம வீடியோஸ் பார்க்குறப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது, இங்கே பையர்ஸ் நிறைய இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம் எப்படி நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இன்கேஸ் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆன இடத்துக்கு கீழே ஓப்பன் ஆகுது, ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த 55,500 ஜோன். ஓகேங்களா? ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மார்க்கெட் ஆல்ரெடி டச் பண்ணிடுச்சு. இந்த 55,500 இந்த ஜோன் போயிட்டு இப்படி ரிவர்சல் ஆகலாம். ஓகேங்களா? செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேஃபான என்ட்ரி இந்த இடத்துல போடலாம். இந்த 55,500 ஜோன் வந்து செல்லிங்க்கு வந்து ஒரு சேஃபான ஒரு ஜோனாக இருக்கும். ஓகேங்களா? இதில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்தாலுமே நீங்கள் கேப்சர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கும். இல்லை நாளைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கேப் அப்ல ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா வெயிட் பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் அப் ட்ரெண்ட்ல போகாது. இந்த 55,900 ஓகேங்களா, இந்த ஜோன் நான் காட்டுறேன் பாருங்க. இந்த 55,900 ஜோனை மேலே பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம செல் சைடே ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு இப்படி கேப் அப்ல ஓப்பன் ஆகுது, கேப் அப்ல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து இப்படி போற மாதிரி. ஓகேங்களா? இந்த 55,900 ஜோனுக்கு போயிட்டு கூட இப்படி ரிவர்சல் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கலாம். ஓகேங்களா? இப்படி இந்த ரெண்டு சினாரியோ செல்லிங் ஜோன்ல நடக்கும். நீங்க பையிங் எங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இன்கேஸ் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகிட்டு நல்லா கீழே ரொம்ப கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா இப்படி கீழே வந்து இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த 55,000 இந்த ஜோன்ல 55,000 50 to 55,000 இந்த ஜோன்ல ஒரு சப்போர்ட் ஜோனா இப்படி ஆக்ட் ஆகலாம். இந்த மாதிரி போறதுக்கான சினாரியோ இருக்கு. இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல இந்த இடத்தையுமே பிரேக் அவுட் பண்ணுது, 55,000 ஜோனுமே பிரேக் அவுட் பண்ணுதுன்னா வெயிட் பண்ணுங்க, திரும்ப அகைன் ரீட்ரெஸ்ட் எடுக்குதான்ட்டு இங்க டச் பண்ணிட்டு திரும்ப இப்படி ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு இப்படி போகலாம். இங்க ஒரு புட் சைடு என்ட்ரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியோ தாங்க சிம்பிளா நடக்கும். நீங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்ல நிறைய நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. நீங்க அதனால மார்க்கெட்ல கொஞ்சம் சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்ஐ வந்து செல் தான் பண்ணியிருக்காங்க. டிஐ தான் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பை பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 crores வந்து வேல்யூ நெட்ஒர்த் வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணிருக்காங்க. அதான் மார்க்கெட் வந்து செகண்ட் ஹாஃப்ல சடனா இவ்வளவு பாயிண்ட்ஸ் வந்து மேல போயிருக்கு. ஓகேங்களா? நாளைக்கு இந்த ட்ரெண்ட் லைனை நல்லா ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் பண்ணிட்டு இந்த 55,900 ஜோனை பிரேக் அவுட் பண்ணா அதுக்கப்புறம் நம்ம அப் ட்ரெண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம டவுன் ட்ரெண்ட்லேயே பார்க்கலாம். ஓகேங்களா? என்னோட வியூ என்னன்னா, மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணாது. ஓகேங்களா? இன்கேஸ் பிரேக் அவுட் பண்ணாலுமே ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி பண்ணிட்டு இப்படி போயிட்டு திரும்ப ரிவர்சல் இப்படிதான் வரதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? அதனால மார்க்கெட்ல நாளைக்கு என்ட்ரி எடுக்கிறப்போ சேஃபா என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? நியூ ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்றீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஒரு 1 ஹவருக்கு வந்து என்ட்ரி எதுவும் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சுன்னா என்ட்ரி எடுங்க. எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமலே நீங்க என்ட்ரி எடுக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு மார்க்கெட்ல நான் லோ டைம் ஃப்ரேம் வச்சு காட்டுன்னு பாருங்க. இன்னைக்கு எனக்கு ஈஸியா ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. ஓகேங்களா? நேற்று நான் இந்த ஜோன் சொன்னேன். ஓகேங்களா? இந்த 55,200 இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? நான் வெயிட் பண்ணதுனால எனக்கு இங்க ஒரு என்ட்ரி கிடைச்சிச்சு. இந்த இடத்துல பெர்ஃபெக்டா மேல நான் சொல்லியிருப்பேன், இப்படி போயிட்டு மேல கேப் வந்து ஃபில் பண்ணிட்டு திரும்ப பிரேக் அவுட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா? பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்ப அகைன் மேல போயிட்டு இதை ரீட்ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 150 பாயிண்ட்ஸ்க்கு மேல நம்மளுக்கு கேப்சர் பண்ணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடக்கிறப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஈஸியா மார்க்கெட் வந்து புரியும். இந்த மாதிரி இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிருக்கீங்க, ரீட்ரெஸ்ட் வரும் சொல்லிட்டு வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. அது இல்லாம நீங்க ஓஏ டேட்டா வந்து நீங்க இதுல பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியா ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து இவ்வளவு இருக்காங்க, இந்த இடத்துல இவ்வளோ செல்லர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, இப்போ பையர் சொல்ல வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஓஏ டேட்டாவை பாருங்க. ஓஏ டேட்டாவை பத்தி உங்களுக்கு எப்படின்னு தெரியலன்னா நீங்க ஓஏ டேட்டான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் ஓஏ டேட்டா பத்தி ஃபுல்லாவே ஒரு அனலைஸ் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நான் மார்க்கெட்ல சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. நாளைக்குமே எனக்கு தெரிஞ்ச சைட் வேஸ்லாம் இருக்காது. நாளைக்குமே மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்த்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. வீக்கோட லாஸ்ட் டே. ஓகேங்களா? வீக் ஃபுல்லாக நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். அந்த லாஸ்ட் டேவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால மேக்ஸிமம் ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடோட அந்த குவான்டிட்டியை கம்மி பண்ணிங்க. இப்போ நம்ம ஒரு ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா 1 ட்ரேட் எடுத்தாலே மேக்ஸிமம் ஓகே தான். இல்லைனா 1 or 2 ட்ரேட்ஸ் மட்டும் எடுத்துங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் பார்த்துங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.